பிரைஸ் தி லார்ட். இது என்னோட சிறு சாட்சி. நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளாக தான் அநேக சப்ஸ்கிரைபர்ஸ், அநேக வியூவர்ஸ், சகோதர சகோதரிகள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணும்படியாகவும், கர்த்தர் இதன் மூலமாக நாங்கள் செய்கிற இந்த சின்ன ஊழியம், வேத வசனங்களை வாசிக்கிறது, பாடல்கள் பாடுவது, ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய எல்லா இடுக்கங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இவ்வளோ என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒண்ணுமே இல்லை அப்படிதான் நினைச்சேன். இதெல்லாம் எனக்கு முடியுமா அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய ஹெல்ப்னால தான் நான் இன்னைக்கு நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ ஃபாலோவர்ஸ். முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல வாஞ்சுள்ள பிள்ளையாய் கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக என்னுடைய இந்த சேனல்ல ஒரு சின்ன சேனல் தான். நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு சகோதரி அவங்க கணவனை பிரிந்து அநேக நாட்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரு சொல்லணுமான்னு தெரியல, சொல்லல. அப்போ அவங்க என்னோட சேர்ந்து தினமும் ஜெபிப்பாங்க. என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா எனக்காக ஜெபிங்க, என்னோட கணவருக்காக ஜெபிங்க, நானும் கணவரும் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு ஆறுதலா ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு இருப்பேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். நம்ம எல்லாரோட ஜெபத்தை கேட்டு ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாட்கள்ல அவங்க சொன்னாங்க, அக்கா நானும் என் கணவரும் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொன்னது இது பெரிய கிருபை. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். இந்த சிறுமையின் எளியவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் நம் ஜெபத்தை கேட்டார். அண்ட் பிரைஸ் டு காட். அப்புறம் இன்னொரு விஷயம், போன மாதத்துல இதே நேரத்துல பஹ்ரைன் தேசத்திற்காக ஜெபிங்க, வாருக்காக ஜெபிங்க, நாங்க இங்க பயந்துட்டு இருக்கிறோம், நெக்ஸ்ட் பில்டிங்ல பாம்பு போடுறாங்க, நாங்க வேலை செய்யற இடங்கள்ல போகும் பொழுதும் பயமா இருக்கு, ஆன் த வே நிறைய பாம்பு பிளாஸ்ட் இருக்கலாம், ஜெபிக்கும்படியா நான் ஒவ்வொரு தடையும் ப்ரேயர்லயும் என்னோட ஷார்ட் வீடியோல நான் கேட்டுட்டு இருந்த பொழுது கர்த்தர் எனக்காக ஜெபிக்க அநேக கரங்கள் இந்த சேனலை வைத்தார். அநேக சகோதர சகோதரிகளை கொண்டு எங்களுக்காக நீங்க ஜெபிச்சிங்க. இன்னைக்கு பாருங்க, பஹ்ரைன்ல அது மாதிரி எதுவுமே இல்லை. நாங்க நிம்மதியா, ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தின் ஆவியை பஹ்ரைன் தேசத்துல கொண்டு வைத்திருக்கிறார். அது காரணம் உங்களோட ஜபங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள். நெகட்டிவ் கமெண்ட் போடும் பொழுது அதுல இருக்கிற சிலர் எனக்கு சப்போர்ட்டிவா, அப்படி பேசாத தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. போன வாரத்துல கூட நாங்கள் லைவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சகோதரன் அன்னெசரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ என்னோட லைவ்ல இருந்த மற்ற சகோதரி, எப்பா டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் லைவ்ல அன்னெசரி டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் லெஃப்ட் ஆயிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க எனக்கு ஆண்டவர் ஆறுதலாய் கொடுத்திருக்கிறார் என்பதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்பொழுது நான் யோசிப்பேன், என்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் இப்படிதான் யோசிப்பேன். என்னன்னு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீங்களே ஏசப்பா, இன்னைக்கு என்ன இவங்க பண்ணாங்கன்னா உங்களை பண்ற மாதிரி அப்படி நான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டோட பாதத்துல என் கண்ணீரை நான் ஊற்றுவேன். அதனால நீங்க கூட இந்த சீக்கிரட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்கள் எல்லா போராட்டமான வாழ்க்கையையும், உங்க பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இன்று என்னோட சேனல் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னொரு ரெக்வஸ்ட், ஃபுல் வீடியோ நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் எனக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் என்பது ஆட் ஆகும் என்னோட சேனல்ல. கர்த்தர் சப்போர்ட்டிவா நீங்க இருக்கும் பண்ணும்படியாய் கிருபை செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இனிமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை விட்டுடாதீங்க. என்னோட சேனலை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். காட் பிளஸ் யூ ஆல்.